சிகிரியாக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா கட்டாயம் இந்த இடத்தை தவற விட்டுறாதீங்க. தங்கி நின்ற விடுதலை நின்று பார்த்தா சிகிரியா குன்று தெரியும். வளம போல காலையில எழும்பி ஒரு கோஃபி இன்றைக்கு போக திட்டம் போட்டது சிங்கள கிராமம் ஒன்றுக்கு. சிகிரியாக்கு வர வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தவற விடாத ஒரு விஷயம் இந்த சிங்ககிரி வில்லேஜ் சஃபாரி. நான் இங்க போனது நான் தங்கி நின்ற விடுதின்ற உரிமையாளர் மூலம் எனக்கு 4000 ரூபாய் எடுத்தார்கள் இந்த சஃபாரிக்கு. முதலாவதா இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு மாட்டு வண்டியில ஒரு 10-15 நிமிஷம் போவீங்க. ரெண்டாவதா அங்க இருந்து ஒரு குளத்தில கட்டுமர மூடாக அந்த குளத்தையும் சுத்தி காட்டுவார்கள். கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் 40 நிமிஷம். அதுக்கு பிறகு குளத்து கரையில இறங்கி நீங்க போகிறது தான் அந்த சிங்கள கிராமம். இந்த சஃபாரியின் நோக்கம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இலங்கை மக்கள் ஆதி காலத்துல எப்படி வாழ்ந்தார்கள் என்றதை காட்டுவதற்காக. அங்க போனீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு நீளமான மண் வீடு, 100% மண்ணால கட்டப்பட்ட ஒரு வீடு, மேல தென்னோலையால மேயப்பட்டது. அதாவது 100% இயற்கையா அமைக்கப்பட்ட ஒரு வீடு. அதே போல உங்களுக்கு உணவும் சமைத்து பரிமாறுவார்கள் 100% இயற்கையில இருந்து பெறப்பட்ட பொருட்கள் மூலம். இது சம்பந்தமா நீங்க மேலதிகமா பார்க்கணும்னு சொல்லி சொன்னா என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் ஏற்கனவே இந்த காணொலியை தரவேற்றி இருக்கிறேன். நீங்க அங்க போய் பார்க்கலாம். மாட்டு வண்டியில் பயணம், குளத்தில கட்டுமரத்தில ஒரு பயணம், அதுக்கு பிறகு இயற்கை சூழல்ல அமைஞ்ச ஒரு வீட்டுல ஒரு அந்த மாதிரியான ஒரு சாப்பாடு. அதுக்கு பிறகு எங்க பயணம் துவங்கினதோ அங்கேயே திரும்ப ஆட்டோவில் கொண்டு விட்டு விட்டார்கள். ஏற்கனவே பல தடவை சிகிரியா குன்றில் ஏறினபடியா இந்த முறை நான் அங்க போகல. சிகிரியாவில இருந்து தம்புள்ள இருந்து அனுராதபுரம் அங்கே ஒரு கோப்பி, அப்படியே நேர வவுனியாக்கு சேர்ந்துட்டேன்.